ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு குலாப் ஜாம் செய்ய போகிறோம். ஒரு டம்ளர் நான் பாசிப்பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி இது க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ மூடிக்கலாம். இப்போ கொதி வந்துடுச்சு, மூடி வச்சுருக்கேன். இப்போ பாசிப்பருப்பு வந்து நல்லா 4 விசில் விட்டு எடுத்து வச்சாச்சு. அது சூடு ஆறுறதுங்காட்டி நம்ம சக்கரை பாகு செஞ்சு வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நான் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம இறக்கி சக்கரை பாகு ஆற விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கொருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு நைஸாக. இப்போது 2 ஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மாவு பசஞ்சிட்டு நம்ம தேவையான ஷேப்பில் உருட்டி வச்சுக்கலாம். நான் எனக்கு வந்து இந்த ஷேப்பு பிடிச்சிருக்கு. நான் இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். இப்போ நெய் ஊற்றி பொரிச்சிக்கலாம். எவ்வளோ நெய் நல்லா சூடேறிச்சு. இப்போது சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெய்யில் போடும்போது உடையாமல் சின்னதாக நம்ம உருட்டி போட்டு உடையாமல் எடுக்கணும். போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஜீராலேயே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சேர்த்துக்கலாம். ஜீரா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கு சேர்த்துக்கலாம். ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.